ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கியூபிக் காயினை எப்படி வந்து வாங்குறது, அது எங்கே வாங்குறது, ப்ளஸ் அது எப்படி வாலெட் க்ரியேட் பண்ணுறது, அந்த வாலெட்டுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம செக்யூர் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ட்விட்டரில் நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதை பற்றி கேட்டுகிட்டே இருந்தாங்க, அது எங்கே வாங்குறது, எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு ஒரு சின்ன வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கியூபிக் எப்படி வாங்குறது, அது எப்படி வாலெட் க்ரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த த்ரெட்டுங்க வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நார்மலாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இல்லை ஓரளவுக்கு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் வந்தீங்கன்னா இதில் நார்மலாக வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் நிறைய பேருக்கு வந்து சிஸ்டத்தை வந்து அந்தளவுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கும் போது உங்களுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறது தெரியாது. ஸோ அதனால் இது வந்து நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வேலட் க்ரியேட் பண்ணுறதா வந்து எனக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆச்சு. பட் அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் ஓல்டாக தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலாம்னா எங்கே வாங்கலாம் அப்படின்னு. சேஃப் ட்ரேட் இல்லை அதை விட்டிங்க அப்படின்னா ட்ரேடு ஆக்ரே அப்படிங்கிற சொல்லி 2 எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா 0003 அது 503 அரௌண்டில் வாங்கியிருந்தேன். நவம்பர் எண்டோ இல்லை பிகினிங்லேயோ நான் அந்த த்ரெட்டு போட்டிருப்பேன். அந்த டைம் தான் வாங்கினேன். ஸோ இங்கே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்தந்த எக்ஸ்சேஞ்சஸில் பண்ணியிருக்காங்க. அந்த என்னென்ன பேர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. 2 எக்ஸ்சேஞ்சஸில் தான் இருக்குது, சேஃப் ட்ரேட், ட்ரேடு ஆக்ரே. ட்ரேடு ஆக்ரேவோட சேஃப் ட்ரேட் தான் பெஸ்ட்டு. பட் சேஃப் ட்ரேட் வந்து நிறைய வித்ட்ரா இஷ்யூஸும் பக்ஸும் இருக்கிறதுனால நான் அதை ப்ரிஃபர் பண்ணலை. பட் நிறையா இன்ஃப்ளூயன்சஸ் வந்து இதை ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க சேஃப் ட்ரேடை. பட் எனக்கு வந்து நான் எதுவுமே நம்ப மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சென்ட்ரலைஸ்டாக இருந்தாலும் சரி, டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸாக இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்சேஞ்சஸில் என்றைக்குமே வந்து வைக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். பட் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ் என்ன பண்ணணும்னா நீங்கள் பை பண்ணி அங்கேருந்து அமௌண்ட்டை வந்து அப்போவே வித்தின் அ டேலியே, அதாவது இன்றைக்கி வாங்குறீங்கன்னா இன்றைக்கே வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து டெக்ஸ் வேலெட்டுக்கு நீங்கள் மாற்றிடணும். ஆர்எல்ஸ் ஹார்ட்வேர் வேலெட்டுக்கு மாற்றிடணும். அப்படி இல்லையா அந்த பர்டிகுலர் டோக்கன் சொலானா வந்து யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த பர்டிகுலர் வேலெட், இப்போ கியூபிக்கே வந்து ஒரு வேலெட் வச்சுருப்பாங்க, அந்த வேலெட்டுக்கு நீங்கள் மாற்றிடணும். ஸோ உங்கள் காயின் அங்கே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்சேஞ்சில் வைக்கிறத விட உங்களுக்கு இந்த வேலெட்டில் வச்சுக்கிறது தான் சேஃபு. ஸோ இதுதான் வேலெட்டு. ஸோ வேலெட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கே நீங்கள் வாங்கணும், எப்படி வாங்கணும்னு நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கன்னா ட்ரேட் ஆக்ரே அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு போங்க. ஸோ இந்த ட்ரேட் லிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்சேஞ்சோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். சப்போஸ் நீங்கள் லாகின் பண்ணாதவங்களாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். நான் வந்து ஒரு நியூ விண்டோவுக்கு போகிறேன். இங்கேருந்து நான் ஓப்பன் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே பண்ணி காமிச்சேன்னா ரொம்ப லேட் ஆகிரும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஓவர் வியூவாக டக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, சைன்இன் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் சைன்இன் நான் கிளிக் பண்ணுறேன். பட் இங்கே நான் சைன்இன் பண்ணலை, ரெஜிஸ்டர் இங்கே கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்கள் இமெயில் அட்ரஸு, பாஸ்வேர்டு ஏதாவது நீங்கள் கொடுத்துக்குங்க. நான் ஆல்ரெடி இந்த இதில் வச்சுருக்கிறேன். ஸோ அக்ரி கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது உள்ளே போயிடும். உள்ளே போய் வெரிஃபை பண்ண கேட்கும் ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணணுமே இந்த அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் வந்து 2FA நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. மல்டி ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கூகுள் அத்தென்டிகேட்டர் ஆர் மைக்ரோசாஃப்ட் அத்தென்டிகேட்டர் எதை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணாலும் சரி. ஸோ லாகின் பண்ணும்போது அந்த அத்தென்டிகேஷன் கோடை வச்சு லாகின் பண்ணிக்கிங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த த்ரெட்டில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா USDT ஆர் XRP. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் அந்த த்ரெட்டில் போட்டிருப்பேன். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரெஜிஸ்டர் பண்ண அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் USDTயாவோ ட்ரானாவோ XRPயோ நீங்கள் மாற்றணும். பட் ட்ரான் USDTலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அவ்வளோவா சப்போர்ட்டிவாக இல்லை அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு, அதாவது ட்ரேட் ஆகுறதில்ல. பட் இது உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அது தனியாக ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறேன். நம்ம சேனலுக்கு போனீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அதே மாதிரி நம்ம வீடியோக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே எப்படி வாங்குவது, INR to USDT எப்படி வாங்குறது, உங்கள் ஐஎன்ஆரை வந்து எப்படி நீங்கள் டெபாசிட் பண்ணி இந்த வசிடெக்ஸ், BNS, RGOTஸில் ஐஎன்ஆர் டெபாசிட் பண்ணி அதிலிருந்து நீங்கள் USDTயை கன்வெர்ட் பண்ணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ்க்கும் போகலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சஸ், சின்ன எக்ஸ்சேஞ்சஸ், எந்த எக்ஸ்சேஞ்சஸ்க்கும் வேணால் போகலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் கிரிப்டோ எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, பை செல் பண்ணுறது, ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு எப்படி ஸ்வாப் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் இது வந்து இது ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ரொம்ப வந்து நீங்கள் ப்ளே பண்ணலாம். இது ஒரு கேம் மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்துக்குங்க, XRP நீங்கள் டைப் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸாப் இங்கே கியூபிக் நெட்வொர்க் ட்ரான் நீங்கள் நான் இங்கே வேணாம் அப்படின்னு சொன்னால் ட்ரான் யூஎஸ்டிடி பேர் இல்லை. ஓகேங்களா? டிஆர்எக்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எப்படி செக் பண்ணணும்னா கியூபிக்கு வந்து யூஎஸ்டிடியில் தான் இருக்குது. ட்ரான்லேயோ இல்லை வேறு எதுலேயோ இல்லை. பட் ட்ரான் நீங்கள் செல் பண்ணணும் அப்படின்னா பிடிசியை தான் செல் பண்ணணும். மறுபடியும் பிடிசியை வந்து நீங்கள் யூஎஸ்டிடியாக கன்வெர்ட் பண்ணணும். அங்கேருந்து யூஎஸ்டிடி தான் கியூபிக்காக மாற்ற முடியும். ஸோ அப்போ இவ்வளோ நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு டைரெக்டாக உங்களுக்கு யூஎஸ்டிடி இங்கே இருந்துச்சுன்னா நீங்கள் கியூபிக்காக பை பண்ண முடியும். கரெக்டுங்களா? அப்போ யூஎஸ்டிடி நீங்கள் என்ன பண்ண முடியும்னா எக்ஸ்ஆர்பி நான் வந்து செக் பண்ணும் போது எக்ஸ்ஆர்பி யூஎஸ்டிடியில் இருந்துச்சு ஸ்வாப் பண்ணுறதுக்கு. இப்போ எக்ஸ்ஆர்பி பிடிசியும் இருக்குது, எக்ஸ்ஆர்பி வந்து யூஎஸ்டிடியில் இருக்குது. அப்போ நான் எக்ஸ்ஆர்பியை வந்து என்னோட இந்தியன் எக்ஸ்சேஞ்சிலேருந்து நான் இங்கே கொண்டு வந்துட்டேன்னா எக்ஸ்ஆர்பியை யூஎஸ்டிடியாக கன்வெர்ட் பண்ணணும். அந்த யூஎஸ்டிடி வச்சு கியூபிக் நெட்வொர்க் பை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு 2 வேலைக்கு 3 வேலையாக இருக்கும். எஸ், ஆனால் அது நீங்கள் வரி பண்ணாதீங்க. ஒரு 1000 ரூபீக்கு ஒரு 20-30 ரூபீஸ் ஃபீ போக தான் செய்யும். 5000க்கு மேக்ஸிமம் 200 தான் போக தான் செய்யும். பட் அதுக்கு மேலே போகாது. பட் நீங்கள் வந்து இந்த ஐஎன்ஆர் யூபிஐ P2P இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 500 ரூபீஸ் கூட உங்களுக்கு லாஸ் ஆகலாம். ஏன்னா யூஎஸ்டிடியோட வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் பேலன்ஸஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேலன்ஸ் பேஜ் வரும். ஸோ இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்ஆர்பி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னாவும் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து டெபாசிட்டிங் கிளிக் பண்ணி டெபாசிட் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டெபாசிட் கிளிக் பண்ணால் என்னோட இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே பண்ணுறீங்களோ, அதாவது எங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கு இதை காப்பி பண்ணிட்டு போய் அங்கே நீங்கள் வந்து டெஸ்டினேஷன் அட்ரஸும் இந்த இருந்தீங்கன்னா வித்தின் 1 minute or 2 minutesல வந்துடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு 50 எக்ஸ்ஆர்பி இல்லை ஒரு 500 ரூபீஸ் கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஃபீ வந்து மினிமம் எக்ஸ்ஆர்பி அங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. 10 15 இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து மறுபடியும் என்ன பண்ணுவீங்க, அந்த யூஎஸ்டிடி எக்ஸ்ஆர்பியை மறுபடியும் ட்ரேடுக்குள்ளே போய் ட்ரேடில் நீங்கள் போய் விற்றுக்குங்க. அதாவது இங்கே மார்க்கெட்டுன்னு இருக்குல்ல, அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போய் எக்ஸ்ஆர்பி யூஎஸ்டிடியாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. கன்வெர்ட் மீன்ஸ் செல் பண்ணிடுங்க. மறுபடியும் யூஎஸ்டி வைத்து கியூபிக்கு வாங்கிடுங்க. ஸோ இப்போ கியூபிக் இருக்கும். மறுபடியும் கியூபிக்கு வந்தீங்க அப்படின்னா கியூபிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், வித்ட்ரா பண்ணணும். ஆக்சுவலாக வந்து நீங்கள் எக்ஸ்ஆர்பி யூஎஸ்டியாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க, யூஎஸ்டிடியை கியூபிக்காக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. அப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு பர்டிகுலர் கியூபிக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1000 ரூபிக்கோ 10,000 ரூபிக்கோ நீங்கள் வாங்கின கியூபிக் காயின் அவைலபிள் காயின் இங்கே கிடைக்கும். என்கிட்ட இப்போ 0.3 தான் இருக்குது. பட் மினிமம் 1 கியூபிக் வேணும். ஒரு கியூபிக்கோட காயினோட வந்து 0.504 இருக்குது இப்போ. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு கன்சிடர் உங்களுக்கு 10,000 இருக்குது அப்படின்னா அதில் வித்ட்ரா அமௌண்ட் வந்து இங்கே 10,000 கொடுத்துட்டு இங்கே வந்து ஆக்சுவல் கியூபிக் வாலெட் அட்ரஸை கொடுத்து நீங்கள் வித்ட்ரான்னு கொடுத்தீங்கன்னா வித்தின் 1 or 2 minutesல ஆயிரும். ஓகே, பட் ஃபீ வந்து ஒன்று தான் பிடிக்குது. இது வந்து ரொம்ப 1 சென்ட்ஸ்க்குமே கம்மி தான். ஓகேங்களா? ஒன் காயினோட ஃபீ. ஸோ ரொம்பவுமே கம்மி தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம். ஒரு 200 300 போட்டு கூட பார்க்கலாம். பட் இந்த அட்ரஸை நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நெக்ஸ்ட் பார்ட். அதுதான் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸி தான். பட் உங்களுக்கு புரியலனாலும் ரிப்பீட்டடாக நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த கியூபிக் வேலட்டோட வெப்சைட் போய்க்கிங்க, wallet.cubic.li அப்படிங்கிற இதுக்கு. இந்த லிங்க்கோட யூஆர்எல்லுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே போயிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி ஹேவ் வேலட் உங்கள்கிட்ட இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறீங்க. க்ரியேட் நியூ வேலட் கொடுத்தீங்க அப்படின்னா ஐ கன்ஃபார்ம் தட் ஐ ஹேவ் சேவ்டு மை வேலட் ஃபைல். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே பாஸ்வேர்டு கொடுத்துடணும். நான் வந்து ஜஸ்ட் அஸ்லம்னு கொடுக்குறேன். ஸோ இதெல்லாமே வந்து என்னோடய டெஸ்டிங்கு தான். நான் வந்து அதையுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ASLAM அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பர்பஸ்க்காக கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் மஸ்ட் ஹேவ் மினிமம் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் காட்டுறாங்க. 8 characters. ஓகே, அஸ்லம் 1 2 3 அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஓகே, ஸோ இப்போ சேவ் ஃபைல் கொடுத்துறேன். இப்போ ஏன் பண்ணணும்னா இந்த ஃபைல் தான் வந்து உங்களோட ஆக்சுவல் வாலெட். இந்த ஃபைலை வச்சு நீங்கள் அன்லாக் பண்ணணும். அப்போ அதே பாஸ்வேர்டு மேட்ச் பண்ணணும். இந்த பாஸ்வேர்டு வந்து அந்த ஃபைலுக்கு மேட்ச் ஆயிடும். ஓகே, ஸோ இப்படி பண்ணதுக்கப்புறம் ஐ ஹாவ் மை அன்லாக் ஃபைல் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துருங்க. நான் இது சேவ் பண்ணல. ஓகே, இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து இந்த வேலெட்டில் வந்து எங்கேயுமே அட்ரஸ் கிடையாது. பட் இங்கே இப்படியுமே ஒர்க் பண்ணலாம். பட் இருந்தாலுமே வந்து நீங்கள் செக் பண்ணுறதுக்காக லாக் வேலெட் கொடுத்தாலும் க்ளோஸ் ஆகும், இல்லை க்ளோஸ் பட்டன் கொடுத்தாலும் க்ளோஸ் ஆகும். நீங்கள் லாக் வேலெட் கொடுத்துட்டு வெளியில் வந்துடுங்க. இப்போ எனக்கு ஐ ஆல்ரெடி ஹேவ் அ வேலெட். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த டவுன்லோட் பண்ண ஃபைலை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ டவுன்லோட்ஸில் தான் இருக்கும். இது இருக்கும் நினைக்கிறேன். கியூபிக் வேலெட் நான் ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ இங்கே பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அஸ்லம் கொடுத்தேன் அப்படின்னா அன்லாக் ஆகாது. ஸோ பாஸ்வேர்ட் மஸ்ட் ஹேவ் மினிமம். ஸோ இந்த இடத்துல என்ன கிடைக்கணும், 1 2 3 கொடுத்துட்டு அன்லாக் வேலெட் கொடுத்துறேன். ஸோ இதுதான் என்னோடய ஆக்சுவல் வேலெட். அப்போ நீங்கள் இது செக் பண்ணிட்டீங்க, அதாவது வேலெட்டும் பாஸ்வேர்டு கரெக்டாக மேட்ச் ஆகுது. அந்த வேலெட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த ஃபைல் ஆக்சுவலாக இங்கே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரேசஸ் கிடையாது.
அந்த வேலெட்டோட ஃபைல் தான் வந்து நீங்கள் வந்து லோக்கல்லையோ இல்லை ட்ரைவ்லையோ சேவ் பண்ணிக்கணும். ரொம்ப சேஃபான பிளேஸில் நீங்கள் சேவ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஆட் அட்ரஸ் கொடுங்க. இங்கே இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் அட்ரஸ் கொடுக்க போகிறீங்க. ஓகே, கியூபிக் அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லை உங்கள் நேம் என்ன வேணால் வச்சுக்கோங்க. நான் சும்மா ஜஸ்ட் அஸ்லம் நான் வைக்கிறேன். ஓகே, 55 கேட்ஸ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். எங்கடா அட்ரஸே கொடுக்கலன்னு இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா வரும். ஓகே, ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து உங்கள் 55 கேர். இதுவுமே அந்த வேலட் ஃபைலுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுதான் வந்து சீட் ஃப்ரேஸு. அந்த வேலட் ஃபைல் தான் வந்து அன்லாக் பண்ணக்கூடிய உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் க்ரியேட் அட்ரஸ் நான் கொடுத்துட்றேன். சாரி மேம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பேருக்கு பேலன்ஸு எப்போக்கெல்லாம் கொஸ்டின் மார்க் கேட்கும், அதாவது 0 காட்டும் இல்லை கொஸ்டின் மார்க் கேட்கும். இப்போ நான் வந்து புதுசாக தான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். எந்த அமௌண்ட்டும் நான் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, அதனால் இதுக்கு 0 காட்டுது. ஒரு கால் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியும் இப்படி காட்டுச்சுன்னா இந்த ரீலோட் ஐக்கான் இருக்குல்ல ஆக்ஷன்ஸில், பேஜ் ரீலோட் பண்ண தேவையில்லை. நீங்கள் இந்த ரீலோட கிளிக் பண்ணிங்கனாவே இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சிடும் அக்கௌண்ட் வந்து 0ல் இருக்கா இல்லை எம்டிஆர் இருக்கா, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு. ஸோ இப்போ எம்டிஆர் இருக்கிறதுனால எனக்கு எதுவுமே காட்டலை. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு பப்ளிக் அட்ரஸு. பண்ணிவிட்டு ட்ரேட் ஆக்ராக்கு போய் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. வித்ட்ரா பண்ண போகும்போது எவ்வளோ அமௌண்ட் 10,000 காயின் இருக்குது. இப்போ என்கிட்ட 0.3 தான் இருக்குது. பட் மினிமமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீயே ஒன் கேட்குறாங்க போது என்கிட்ட இல்லை. ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபஸ்ட்டே நான் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதை நீங்கள் 10,000 வச்சு பண்ணிவிட்டு வித்ட்ரான்னு கொடுத்துட்டிங்கன்னா கொடுக்கும்போது 2FA அத்தென்டிகேஷன் கோடு கேட்கும், அதாவது மல்டி ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் கோட் கேட்கும். அதுவும் நீங்கள் கொடுத்து வித்ட்ரா சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 2-3 மினிட்ஸில் வந்துடும். ஸோ இந்த இடத்துல வரும். வரும்போது மறுபடியும் பேனிக் ஆகாதீங்க. ஒரு கால் இது க்ளோஸ் ஆகிடலாம், லாக் ஆகிடலாம், இல்லை நீங்களே வந்து டெலீட் பண்ணியிருக்கலாம், இந்த அட்ரஸ் கூட டெலீட் பண்ணியிருக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்னா மறுபடியும் நீங்கள் ஆட் அட்ரஸ் கொடுத்து இந்த இடத்துல உங்கள் கேரை வந்து நீங்கள் இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஃபெச் பண்ணிடும். ஓகே, நான் அதை காப்பி பண்ணலை, பண்ணியிருந்தேன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படியும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த இடத்துல போய் நீங்கள் வியூ கொடுத்தும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், இந்த ஸ்கேனை கொடுத்தும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அது போக இங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் எக்ஸ்போர்ட் டவுன்லோட் யுவர் செட்டிங்ஸ் இதையுமே நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபைலில் தான் வந்து இந்த பப்ளிக் ஐடியும் உங்கள் சீட் ஃப்ரேஸும் இருக்கும். சாரி, சீட் ஃப்ரேஸ் கொடுக்க மாட்டாங்க. அந்த பர்டிகுலர் டைம்லேயே நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இல்லை ஏதோ நோட் பேடில் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அது எங்கேயுமே நீங்கள் வந்து மெயில்லையோ எங்கேயுமே நீங்கள் வந்து சேவ் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ண அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த ஃபைல் கான்ஃபிக் ஃபைல். இந்த கான்ஃபிக் ஃபைலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த ஐடி, இந்த நேம், வேலட் அட்ரஸ் நேம் இதெல்லாம் இருக்கும். ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகும்னா ஒரு கால் நீங்கள் ஐடி மறந்துட்டீங்க அப்படின்னா அது அங்கேருந்து எடுத்துக்கலாம். இதுதான் இந்த ஆக்சுவல் அன்லாக் ஃபைலு. இப்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ரீலோட் பண்ணி பாருங்கள், பண்ணிங்கன்னா இங்கே பேலன்ஸ் வந்துடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது நம்ம கியூபிக் காயினை பற்றி நம்ம பேசிடுவோம். ஸோ கியூபிக் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஏஐயில், அதாவது ஏஐ நரேட்டிவில் டாவ் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ யூடியூப்பில் எனக்கு நிறைய பேருக்கு தெரியும். உங்களுக்கு டாவ் ரீசெண்டாக தான் போட்டிருப்பேன், 6 months 8 monthsக்குள்ளே தான் போட்டிருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் 8 monthsக்குள்ளே தான் போட்டிருந்தேன் டாவ் 100x காயின் அப்படின்னு சொல்லி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். $50 வரும் வாங்கிருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் $30 வச்சு நான் $40 என்னமோ சம்திங் நான் வாங்கினேன். ஆல்மோஸ்ட் 8x இது பண்ணிடுச்சு. ஓகேங்களா, $30 பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மோர் தென் 12x பண்ணிடுச்சு. பட் என்னோட ப்ரைஸில் வந்துட்டு 8x பண்ணிடுச்சு. ஸோ அந்த மாதிரி கியூபிக்கு வந்து நான் வந்து கன்ஃபார்மாக 100x போகும் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. ஏன் அப்படின்னா அவங்களோட டோக்கனாமிக்ஸில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. வீக்லி வந்து பார்த்திங்கன்னா 1 trillion காயின்ஸை வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க, அதாவது ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி இருந்து ஏன் ப்ரோ இதை வந்து நீங்கள் புள்ளிஸாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஈக்குவலாக வந்து இவங்க வந்து சாதாரண ப்ராஜெக்ட் கிடையாது. ஆக்சுவலாக இவங்க ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கில் தான் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து இவங்களும் எப்போக்கில் தான் வந்து வச்சுருக்காங்க. அந்த கான்செப்ட், அந்த அல்காரிதம் எல்லாமே நீங்கள் ஒயிட் பேப்பரில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஐஓடியாவோட சிஇஓ அவங்க தான் வந்து இதையும் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 2-3 years மினிமம் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் ஏன் புள்ளிஸாக இருக்கிறேன் அப்படின்னா ஏஐயில் வந்து டாவ் வந்து எப்படி ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டோக்கனோ அந்த மாதிரி இவங்களும் ஒரு வந்து கொண்டு வராங்க. இவங்களோட மெயின் மோட்டிவே என்ன அப்படின்னா பிட்காயின் வந்து பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு தான் வந்து அது வந்து யூஸ் ஆகிருச்சு, அதாவது மைனிங்கில் அப்படிங்கும்போது ஏஐ காயின், இந்த காயினை வந்து யாரெல்லாம் வந்து கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கிட்டானோ அவங்களுக்குமே வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா டோக்கன் வந்து ரொம்ப அதிக சப்ளை, லாங் டேர்மாக போகும்போது இவங்க வந்து டீஃப்ளேஷனாங்கிற ஒரு மெக்கானிசம் வச்சுருக்காங்க, அதாவது காயின் பர்னிங் மெக்கானிசம் வச்சுருக்காங்க. அந்த பர்னிங் மெக்கானிசம் வந்து வீக்லி நடந்துக்கிட்டே வரும் இவங்க மெயினேட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா. ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு லாங் டேர்மாக ஒரு 20-30 yearsல பார்க்கும்போது
10 இயர்ஸ் கழிஞ்சும் இந்த டோக்கனை வாங்குறவங்களுக்கும் இந்த ப்ராஃபிட் வரும். கண்டிப்பாக மினிமம் 3x 4x கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போய் பாருங்கள், ஓகேவா? ஆனால் அது கரெக்டாக எனக்கு அது ஓகே புரியுது. ஏன் அப்படின்னா பர்னிங் மெக்கானிசம் உண்மை தான். ஐபிஓ ஐசிஓவில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே பர்ன் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அதையுமே அந்த வந்து காட்டுவாங்க. அது நீங்களும் பார்க்கலாம். அந்த வெப்சைட்லாம் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் தனியாக வந்து தியரிட்டிக்கல் வீடியோ வேணுன்னா நான் தனியாக போடுறேன். பட் நான் ரொம்ப வந்து இதுக்கு நான் புல்லிஸாக இருக்கிறேன். பட் அதே மாதிரி ஏன் தனி வீடியோ 100x போடலைன்னா அதுதான் அந்த டோக்கனாமிக்ஸ் ப்ராப்ளம் தான் வந்து மெயின் ரீசன். ஸோ அதனால் என்னாலே நம்ப முடியல. அதாவது எப்படி சொல்லி யாராவது நம்பி வாங்கி இப்போ டாவ் நம்பி வாங்கிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் இப்போ அது வித்தின் 8 மந்த்ஸில் 12x 14x கிடச்சிருச்சு, கரெக்டுங்களா? ஸோ 100x இல்லைனாலும் அவங்க வந்து ப்ராஃபிட்டில் தான் இருப்பாங்க. அட்லீஸ்ட் வந்து $200 வாங்கினா கூட இப்போ $400 கிட்ட இருக்குது, 2x பண்ணி வாங்கியிருப்பாங்க. பட் கியூபிக் வந்து இப்போ வந்து வெரி ஏர்லி, வெரி ரிஸ்கி காயின், பட் வெரி ஹைலி பொட்டென்ஷியல் காயின். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, இந்த காயின் மெயின்நெட் நெக்ஸ்ட் இயர் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 100x கொடுக்கலினாலுமே அவங்க சொல்கிறதுல பாதி பண்ணாவே 10x கண்டிப்பாக பண்ணிடும் ஒரு புல் ரன் சைக்கிளில். ஸோ உங்களுக்கு மோசம் போகாது அப்படிங்கிறதுனால இந்த காயின் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.